தமிழ் நேர்களுக்கு வணக்கம். நம்மள பெரும்பாலானோர் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இங்க ஒரு சில பெண்கள் அவங்களுடைய வேலையை ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சிங்கார சென்னையின் காலை பொழுதுகள் ரொம்ப தூய்மையா விடியுது அப்படின்னா அதுக்கு இந்த பெண்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்காங்க. வாங்க இவங்களை பத்தியும் இவங்களுடைய வேலையை பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அக்கா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஷாம்லா என் பேர். நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? 1.5 வருஷமா சரி. இப்போ தூய்மை பணியில நீங்க இருக்கீங்க. இது உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வேலை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்துக்கான வேலையும் கூட. இதை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? எனக்கு சந்தோஷமாகுது. இந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கு வரவங்க கூட பார்த்தா க்ளீனாக வச்சுக்கிறீங்கம்மான்னு கேட்பாங்க. அதுமாரி நாங்களும் செய்கிறோம் சார். நாங்கள் ஒன்றும் குயிலெல்லாம் குப்பைங்கெல்லாம் போடாதீங்க, பின்னில் போடுங்க சொல்லுவோம். அவங்களும் போடுவாங்க. 1-2 விழுந்தால் நாங்களே எடுப்போம். பிஎட் அவருங்களை விட்டு எடுக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்களை விட்டு பெருக்க சொல்லுவாங்க. நீங்கள் நைட்டு தூக்கத்தை விட்டுட்டு இப்போ இந்த வேலை பண்ணுறீங்கல்ல, நைட்டு தூக்கம் எவ்வளோ ஆசை நைட்டில் தூங்கணும் அப்படின்னு சொல்லி? ஆசை தான். இருந்தாலும் பசங்களை படிக்க வைக்கணும், வீட்டில் கஷ்டம் இருக்குது. என் பேர் ஜீவல்லி. இந்த மாதிரி 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் மேடம். இந்த சம்பளம் வாங்கி தான் என் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறேன். நான் வீட்டில் கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வேலைக்கு வந்தால் கொஞ்சம் அந்த கஷ்டம்லாம் போயிடும். கொஞ்சம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம். வீட்டோட ஃபேமிலி கஷ்டம்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. அடுத்ததா நம்ம கூட 2 இன்ஸ்பைரிங்கான டிரான்ஸ் விமன் இணைய இருக்காங்க. அவங்கள நம்ம போய் சந்திச்சிடலாம். வணக்கம் அக்கா, உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேர் செல்வி. நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? நான் 2.5 வருஷமா வேலை பார்க்குறேம்மா. இதுல ஒரு 3ஆம் பாலினத்தவரா நீங்க தினம் தினம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னக்கா? சமூகத்துக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? எங்களை இப்படி எல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை. அந்த ஸ்டார்டிங்க இந்த பஸ் ஃப்ரீ பஸ் விட்டாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் போகும்போது அந்த டிக்கெட் வாங்கும் போது எங்களை பக்கத்தில் உட்காந்தாலே சீனு எங்களை சீனு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதுவும் இந்த யூனிஃபார்ம் போட்டது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த யூனிஃபார்முக்கு நாங்கள் சுத்தம் பண்ணுறோம், இந்த ஊருக்குள்ளே இந்த குப்பைங்களை சேக்காடிங்களை கை செடிங்களை எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு. இதை க்ளீன் பண்ண வச்சு தான் நாங்கள் சமுதாயத்தில் நல்லாக்கிறோம். அது இல்லாமல் அவங்க என்ன ஒன்று இவங்கக்கிட்ட நோய் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு. அந்த நோயை எதிர்த்து தானே நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களை மதிங்க. எங்களை மதிக்காமல் சீனு சொல்கிற மாதிரி கிட்ட வந்தால் மூக்க முடிக்குது, மாஸ்க்கை போட்டுக்குது, ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்காதீங்க. உங்களை மதித்து வேலை கொடுங்க. நிறையா பேர் வேலை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ நாங்கள் கையேந்தது தப்பு தான். ஆனால் நீங்கள் வேலை கொடுத்தா நாங்கள் ஏன் அந்த கையேந்த போகிறோம்? அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களை மதிச்சிங்கன்னா நாங்களும் வேலை செய்வோம். எங்கள் ஆளுங்கள்லையும் வக்கீல் ஆகிருக்காங்க, போலீஸ் ஆகிருக்காங்க, டாக்டர் ஆகிக்கிறாங்க, என்ன அது மாதிரி இருக்காங்க. நீங்களும் இன்னும் சமுதாயத்தில் எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அழகா சொல்லியிருக்கீங்க. பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா நீங்க? ஷிவின் பிடிக்குமா? ஷிவின் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த பொறுமைத்தன்மை தேவை, அந்த பொறுமைத்தன்மை வேணும். அதுதான் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்கக்கா. உங்களை பார்த்துட்டு இருக்க நம்மளோட கம்யூனிட்டிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பார்த்து 10 பேர் சேரணும். எங்கள் ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த கம்பெனியில் கொடுப்பாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் ஆளுங்களுக்கு இன்னும் நிறைய பேரை நான் இட்டுன்னு இந்த வேலையை கொடுக்கணும், சேர்த்து விடணும்னு ஒரு ஆசைப்படுறேன். எங்கள் ஆளுங்க என்னை பார்த்து இன்னும் 10 பேர் வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறேம்மா. ரொம்ப மகிழ்ச்சிக்கா, உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். உங்களோட எல்லா கனவுகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம் அக்கா, உங்க சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? என் பேர் ஐப்ரியா. 6 வருஷமா இருக்கிறேன். இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அனுபவித்த கஷ்டங்கள்லாம் என்ன? இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம்லாம் நான் பட்டிருக்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாதெல்லாம் உட்காந்துக்கிறேன், பிளாட்பார்ட்டில் தூங்கியிருக்கிறேன், அப்புறம் கட்டிக்கு துணி இல்லாதெல்லாம் இருந்திருக்கிறேன். நிறைய ப்ராப்ளம்லாம் முன்னேறி தான் உள்ளே வந்துக்கிறேன். சென்னைங்க ஆகணுன்னு என்னை அதான் எங்கள் வீட்டிலேருந்து ஒதுக்கணுன்னு ரோட்டில் ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 மாதம்லாம் இருந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் குருவை தேடி நான் போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன். இப்போ என் கையில் நான் நிற்கிற சந்தோஷமாக இருக்கிறேன்.
4 பேருக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை வாங்கி வச்சிட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? 4 திருநங்கைங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அதான் 4 பேர் சேர்த்து விட்டுக்கிறேன். இன்னும் நிறைய திருநங்கை வேலைக்கு வேணால் சேர்த்து விடுவேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நான் கடைசி வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்க்கா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தோம், அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணீங்க. இப்போ உங்கள் அலுப்பு தெரியாமல் இருக்க என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்கறது, பேசுறது, அந்த மாதிரி எல்லாம் பேசின்னு தான் 6 பேர் போடுறாரு சாருங்க. 6 பேர் போட்டு சாப்பாடு டைமில் பாட்டு கேட்டுன்னு உட்காந்து இப்போ செல்லில் பேசின்னு இருப்போம். அதோட ஃபோனில் வச்சுனா பாட்டு கேட்டுன்னு அப்படியே போயிடுவோம் நாங்கள். இப்போ பெண்கள் வந்து அவங்க சம்பாதிக்கும் போது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும், ஒரு தனி தைரியம் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சம்பளம் வந்து எவ்வளோ தைரியத்தை கொடுக்குது, எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுக்கா? தைரியத்தை கொடுன்னா எனக்கு இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் சொந்த காலில் நிற்கிறேன்னா இந்த வேலையில் தான் நான் நிற்கிறேன். ஒரு படி மேலே நான் வந்துக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ நான் பார்க்குறவங்கக்கிட்ட நான் கீழே தான் இருந்தேன். இப்போ இந்த வேலைக்கு வரோம், என் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறேன். கஷ்டம் தெரியாமல் இருக்குது எனக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு போகும்போது எங்கள் மாமியார் அதெல்லாம் வேணாம், நைட்டு வேலை இதான் விடக்கூடாது, எதனா ஒன்று ஆகிடும் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கஷ்டமாக இருக்குது, கஷ்டத்துக்கு வேலைக்கு போய் ஆகணும், தன்மானம் இருக்கணும்ல, அதுக்கோசரம் போய் தான் ஆகணுன்னு. ஆனால் இன்னும் கூட 1.5 வருஷமாக ஆகுது எங்கள் வீட்டுக்காரர் விட்டு நான் நைட்டு வேலைக்கு தான் வந்துனுக்கிறேன். ஆனால் அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு, பசங்களையும் பார்த்துக்கிறாரு. நான் காலையில் போனேன்னா பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் கால் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதோட பத்துருவேன் நான். இப்போ மழை காலத்துலலாம் எப்படிக்கா? இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சாலும் மழை காலத்தில் வந்து இந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை? மழையெல்லாம் ஜோராக வந்ததுன்னா சேருங்கெல்லாம் செய்வானான்ட்டுருவாங்க. மரம் வைக்கிற பக்கம் ஒதுங்காதீங்க, கரண்ட்டு பாக்ஸ் இருக்கிற பக்கம் ஒதுங்க, பில்டிங்கை பார்த்துட்டு ஒதுங்குங்கோ, ரொம்ப டேமேஜ் ஆகிறதுலலாம் இருக்காதீங்க, சேஃப்டியாக இல்லைன்னா வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. வேறு இடம் மாற்றி விடுவார் சாருங்க. இந்த இடத்துல சேஃப்டி இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க இந்த இடத்துலலாம். இப்போ வந்து நம்ம மகளிர் தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எந்த துறையில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பார்த்துக்கோசம்னா நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறது வந்து எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எல்லார் பெண்களுக்கும் கஷ்டம் இருக்குது தான், அதை மீறி தான் நம்ம வரணும். இதுதான் என்னோடய வாழ்த்துக்கள். யாருக்காக எதுக்காக நம்ம தைரியத்தை தன்மானத்தை விட்டுருக்க கூடாது. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. உங்களை சந்திச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஹாப்பி விமென்ஸ் டே. தேங்க்யூ. வணக்கம் அக்கா, உங்களுடைய பெயர் வணக்கம் சொல்லுங்க. மேம். நாகம்மா மேம். நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? 1.5 வருஷமா இருக்கு மேம். இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்கறது இல்ல, நம்ம சமூகத்துக்காகவும் சேர்த்து நீங்க வேலை பாக்குறீங்க. எவ்வளவு பெருமையா இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் இந்த வேலை செய்யறதுனால. பயம்ன்றதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சந்தோஷமா தான் செய்கிறோம் மேம் இந்த வேலை. வணக்கம் அக்கா, உங்க பெயர் சொல்லுங்க. அம்முமா. நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலையில இருக்கீங்க? நான் 5 மாதமாக செய்கிறேன். இன்னும் ரெஸ்ட்டு கிடையாது, கால் ரொம்ப வலி. நைட்டு தான் நடக்கிறோம்ல, காலையில் போனால் வீட்டில் வேலை பார்க்க முடியாது. 2 ஹவர் 3 ஹவர் தூங்கிட்டு தான் அதுக்கப்புறம் இருக்க வேலை செய்ய முடியும். சமாளித்து செஞ்சுன்னு வரோம். என்னோடய வயசானவங்களும் செய்கிறாங்க. இப்போ வரல 2-3 பேர் லீவில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாத. எல்லாம் வந்தாலும் 2 பேர் 3 பேர் இந்த ஏரியாவுக்கு போடுவாங்க. முடியாதவங்களாம் அவங்களாம் பார்த்து நம்ம இந்த உடம்பு மனசு தேர்த்திக்க வேண்டியதான். அதுமாதிரி செஞ்சுருவோம். இவங்களாம் 2 வருஷமாக செய்கிறாங்கல்ல, நம்ம பரவாயில்லைன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதான். தூக்கம் கிடையாது, அப்படி செய்ய பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக டீ வாங்கி சாப்பிட்டுப்போம், முகம் கழுவிக்கும். தூக்கம் ரொம்ப வந்துச்சுன்னா முகம் கழுவின்னு திருப்பி இருக்க ஆரம்பிச்சோம். இப்போ பெண்கள்லாம் வந்து பயந்து வெளியில வர இந்த நேரத்துல வந்து நீங்க பயப்படாம அழகா உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படி எவ்வளவு தைரியமா இருக்கு, நம்ம இந்த நேரத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னும் போது எப்படி பெருமையா இருக்கு உங்களுக்கு? நம்மளுக்கு நம்ம தான்ப்பா தைரியம். நம்மளை பார்த்து மற்றவங்க பாரு நேரத்துக்கு பெருகிறாங்க பாரு பொம்பளைங்கன்னு சொல்லிட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக செய்யுங்கள்ல. நைட்டு வேலை எவ்வளோ பேர் செய்கிறாங்க பார்க்குறோம். நம்மளுக்கு நம்ம தான் தைரியம். இந்த தூய்மை பணியில் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? கண்டிப்பாக இது ஒரு நல்ல இதுதான்ப்பா. சம்பளன்றதோடைய இந்த மாதிரி பெருக்கி சுத்தம் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தானே. நம்ம வீடு சுத்தம் வச்சுக்கிற மாதிரி தானே இதுவும் நம்ம இடங்களை சுத்தம் வச்சுக்கிறோம். அது நல்ல ஒரு விஷயம் தானே. அது நமக்கு இது பண்ணுறது நான் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. கஷ்டப்படலாம் பின்னாடி பார்க்குறோங்க, பரவாயில்ல நல்லா வேலை பார்க்குறீங்க அக்கா, நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த கஷ்டம் நமக்கு தெரியாத போயிடுதுல்ல. இப்போ நம்ம இந்த உமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம மொத்தம் 12,000 ஸ்டாஃப் இருக்கோம். அதில் 50% வந்து பெண்கள். அதுவும் முக்கியமாக நைட்டு ஷிஃப்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பெருக்கிறது, ரோடை சுத்தமாக வச்சுக்கிறது. இந்த இதோட இம்பேக்ட் எப்போ மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்கன்னா, ஒரு ஒரு மெயின் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு மறுநாள் பார்த்திங்கன்னா, இப்போ காணும் பொங்கல் நடந்தது, மறுநாள் பார்த்திங்கன்னா பீச் அது நடந்ததுக்கான சோடை இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு மழை அந்த டைமில் கூட ஃபுல்லாக வந்து நீங்கள் இவங்களுடைய எந்த அளவுக்கு இவங்களுடைய பங்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அவங்களை ப்ளூ கலர்ஸ் சொல்கிறத க்ரீன் கலர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையை வந்துட்டு க்ளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். தூய்மை பணியாளர் அப்படின்னா அவங்கள சுற்றி வந்து அவங்க வந்து குப்பை எடுக்கிறவங்க தானே அப்படின்ற ஒரு பேசிக் டபு இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அவங்களுக்கு ஓய்வறைகள், அப்புறமா அவங்க லாயர்ஸ் காலனி, இந்த நம்ம அங்கே இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு கேரம் போர்டு, செஸ்ஸு, புக்ஸு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி விமென்ஸ் டே சொல்லிடலாமா? ஹாப்பி விமென்ஸ் டே. என்ன நேயர்களே, நம்ம பெரும்பாலும் அங்கீகாரம் தர மறந்து போற தூய்மை பணியாளர்களை பத்தி இந்த வீடியோல நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இவங்களுக்கு நம்ம பெரிய அளவுல அங்கீகாரம் கொடுக்கறோமோ இல்லையோ, அவங்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கடைபிடிச்சாலே நம்ம அது அவங்களுக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். விடைபெறுவது மாதங்கி.